Everything in this world has a limitation. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. A car has a limitation. ஒரு காருக்கு ஒரு தடை உண்டு. Water has a limitation. தண்ணீருக்கு ஒரு தடை உண்டு. But when it comes to God, ஆனா தேவன் என்று வரும்பொழுது our God is a limitless God. வரையறையற்ற தேவனாய் இருக்கிறார். What is the kind of anointing the Holy Spirit brought into the life of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எந்த விதமான அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார்? Everything that was incomplete, எதெல்லாம் ஒழுங்கீனமாய் இருந்ததோ, when the Holy Spirit comes upon it, பரிசுத்த ஆவியானவரின் அசைவு அதன் மேல் வரும் பொழுது impossible becomes possible. கூடாத காரியங்கள் எல்லாமே கூடும். Probably in your life, உங்கள் வாழ்க்கையில் there are some debts, சில கடன்கள் there காணப்படுகிறது, are some sicknesses. வியாதிகள் காணப்படலாம். The Lord, the Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், I am going to come and set right. நான் எல்லாவற்றையும் சீர் பொருந்த I செய்ய am going to போகிறேன். create and give you. நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். I know the season of your barrenness is going to be over today. உங்க வெறுமையின் காலம் இன்னைக்கு மாற போகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். Corona might have emptied you. கொரோனா உங்களை காலியாக்கி இருக்கலாம். The Lord wants to prophesy. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்ல I will put my விரும்புகிறார். spirit in you. என் ஆவியை உனக்குள் ஊதுகிறேன். This corona has turned the world upside down. இந்த கொரோனா உலகத்தை தலைகீழாக மாற்றி விட்டது. But amidst the disappointments, ஆனா எல்லா இந்த சோர்வுகளின் மத்தியில் there is an appointment for the church. சபைக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் காத்துக் கொண்டு That இருக்கிறது. is to display the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை வெளியரங்கமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். You have the power to raise the dead people. செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்களுக்குள் You இருக்கிறது. have the power to break witchcraft. எல்லா செய்வனையை உடைக்கிற வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. Behold, I give you all authority. இதோ நான் எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு தருகிறேன். Let us turn our Bible. நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Ephesians chapter 1, எபேசியர் 1 அதிகாரம் verse 19. 19 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். Hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாமா? In Tamil it's a long verse, தமிழ்ல அது ஒரு நீண்ட வசனமாக இருக்கிறது. but in English ஆனா ஆங்கிலத்தில் it goes like this. இப்படியாக சொல்லுவார்கள். What is the exceeding greatness of his power towards us who believe according to the working of his mighty power? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்று போடப்பட்டிருக்கிறது. There's another translation which says incomparable great power. ஒப்பிட முடியாத மிகவும் வல்லமை உள்ளவர். Hallelujah. Hallelujah. You cannot compare it with any other power. வேற எந்த வல்லமையோடும் இந்த வல்லமையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. Somebody lift your hands and say amen. ஆமென் என்று சொல்லலாமா? This power is available for us. இந்த வல்லமையானது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. See, this power rested in Jesus. இந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. The Holy Spirit is a power without limitations. பரிசுத்த ஆவியானவர் எந்த தடையும் இல்லாதபடி இருக்கிற ஒரு வல்லமையானவர். Nothing can constrain them. எதையுமே அவரை தடை செய்ய முடியாது. A car has a limitation. ஒரு காருக்கு ஒரு தடை உண்டு. This many horsepower it can have. எவ்வளவு ஹார்ஸ் பவர் தான் அதுக்கு அடக்கிக் கொள்ள முடியும் என்று This is the miles it can go fast. இத்தனை மைலேஜ் தான் அது வேகமாக போக முடியும் என்று இருக்கிறது. There is everything has a limitation. எல்லாவற்றிற்கும் ஒரு வரம்பு ஒன்று காணப்படுகிறது. Petrol tank will restrict the car from moving long places. வெகு தூரம் போகும்படியாக அந்த பெட்ரோல் டேங்க் அதை தடை செய்யக்கூடும். Because only petrol, this many liters of petrol it can accommodate. ஏனா இத்தனை லிட்டர் பெட்ரோல் தான் அதுல இருக்க முடியும் என்று அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. Everything in this world has a limitation. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. But when it comes to God, ஆனா தேவன் என்று வரும்பொழுது our God is a limitless God. வரையறையற்ற தேவனாய் இருக்கிறார். There is a limitation for the world. உலகத்திற்கு ஒரு வரையறம்பு இருக்குது. Because few kilometers into the space, you don't enjoy the same atmosphere and the oxygen that we enjoy in this earth.
நாம் ஸ்பேஸ் டிராவல் செய்யும் பொழுது ஒரு சில மைல்களுக்கு அப்பால் நம்ம இங்க சுவாசிக்கிற மாதிரி அந்த ஆக்சிஜனை நீங்க அங்க சுவாசிக்க முடியாது. Water has a limitation. தண்ணீருக்கு ஒரு தடை உண்டு. God put a territory for the waters of the sea to stop there. கடல்ல இருக்கிற அந்த தண்ணிக்கு எல்லையை போட்டு அங்கே நிற்கும்படியாக செய்தார். But here the Bible says, ஆனா இங்க வேதாகமம் சொல்லுகிறது, incomparable great power, வல்லமையுள்ள மகா மேன்மையான மகத்துவம், which was operating in Christ. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே வல்லமை. What is the kind of anointing the Holy Spirit brought into the life of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எந்த விதமான அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார்? In his conception itself, அவர் உருவாகும் போதே the angel appeared and disclosed to her, தூதன் வந்து காட்சி அளித்து இப்படி சொல்லுகிறார், behold, you will get a son. இதோ நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். Luke chapter 1 verse 31 onwards. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், you will call him Jesus. இயேசு என்று பெயரிடுவாய். She is asking the angel, அந்த தூதனை அவள் கேட்கிறாள், how is it possible? எப்படி இது கூடும்? I don't know my husband. என் கணவனை நான் அறியேனே. Luke chapter 1 verse 35. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் the angel says, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். The shadow of the Almighty will come upon you. உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும். The one which will be born in you will be holy. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். For a human conception, ஒரு மனிதன் உருவாக வேண்டும் என்றால், there is a seed that requires to come from the husband and a seed from the wife. ஒரு கணவனிடத்திலிருந்தும் மனைவியிடத்திலிருந்தும் அந்த விதை வர வேண்டியதா இருக்கிறது. But here the Lord says, ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், you don't need Joseph for conception. உனக்கு யோசேப்பு தேவையில்லை உருவாவதற்கு. She is perplexed. அவளுக்கு ஒரே சந்தேகம், how is it possible? எப்படி இந்த காரியம் கூடும்? The Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், Holy Spirit, everything is possible. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாம் கூடும். Nothing is impossible to God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். That is the definition of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அர்த்தம். Luke chapter 1:37 says, லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, there is nothing impossible to God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். That is the definition of Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அடையாளமாய் இருக்கிறது. Jesus Christ இயேசு கிறிஸ்து was full of the Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவராய் இருந்தார். John 3:34 says, யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். The Holy Spirit was given to Jesus without measure. எந்த அளவு தடையில்லாதபடி அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. Can I let you know today? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? That same grace is available for you and for me. அதே கிருபையானது உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. Are you ready to receive it? நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Hallelujah. 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 Matthew chapter 19 verse 26. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், the Lord says, with men this is impossible, மனிதனால் கூடாத காரியம் with God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும் என்கிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? The disciples had a question. சீஷர்களுக்கு இப்படியாக ஒரு கேள்வி இருக்கு. In Matthew 19:25, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், Lord, who can be saved? அவருடைய சீஷர்கள் இப்படியா கேட்க, யார் ரட்சிக்க கூடும்? How can salvation happen? எப்படி ரட்சிப்பு வரக்கூடும்? The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், it is impossible by man, மனுஷரால் இது கூடாத காரியம் but with தான், God ஆனா தேவனால் all things are possible. எல்லாம் கூடும் என்கிறார். You can reject some people that they will never get saved. நீங்க ஒரு சிலர் இவங்க ரட்சிக்கவே படமாட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கலாம். When I was young, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது there were people who said, நிறைய பேர் இப்படியாக சொன்னார்கள். in my college, என் காலேஜ்ல, oh this guy, ஐயோ இந்த பையனா, he sings well, நல்லா பாடுவாரே, but he doesn't look like a Christian. ஆனா ஒரு கிறிஸ்தவனை போல பார்த்தா தெரியவே இல்லையே. Because I was singing worldly songs. ஏன்னா உலக பிரகாரமான பாடல்களை நான் பாடிக்கொண்டிருந்தேன். I was
was not looking like a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனை போலவே நான் இல்லை. But when the Holy Spirit came into my life, ஆனா பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது He changed my life completely. என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விட்டார். That is the power of the Holy Spirit at salvation. அதுதான் ரட்சிப்பினால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாக இருக்கிறது. I told you the Holy Spirit at conception. நான் சொன்னேன் எப்படி உருவாகும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று. Everything in this world was created by the unlimited power of the Holy Spirit. இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அவருடைய வல்லமையின் மகா மகத்துவத்தினால் உருவாக்கப்பட்டது. Genesis chapter 1 verse 2 says, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Holy Spirit was hovering over the waters. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். Why was he hovering over the waters? ஏன் அந்த ஜலத்தின் மேல் அவர் அசைவாடினாராம்? Everything that was incomplete, எதெல்லாம் ஒழுங்கீனமாய் இருந்ததோ, when the Holy Spirit comes upon it, பரிசுத்த ஆவியானவரின் அசைவு அதன் மேல் வரும்பொழுது impossible becomes possible. கூடாத காரியங்கள் எல்லாமே கூடும். Probably in your life, உங்கள் வாழ்க்கையில் there are some debts, சில கடன்கள் there காணப்படுகிறது. are some sicknesses, வியாதிகள் காணப்படலாம். there are some things which are incomplete. ஒழுங்கீனமான சில காரியங்கள் இருக்கலாம். The Lord, the Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், I am going to come and set right. நான் எல்லாவற்றையும் சீர் பொருந்த I செய்ய am going போகிறேன். to create and give you. நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். Jesus Christ, இயேசு கிறிஸ்து when he gave his discourse to his disciples, அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது in John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் in verse 12, 12ஆம் வசனத்தில், verily, verily, I say to you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், because I go to the Father, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் those who believe in me என்னை விசுவாசிக்கிறவன் will do the things that I will do. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். He will do greater things than this. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாம். Why is Jesus Christ able to give this assurance? ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? Because he knows ஏனா அவருக்கு நன்றாக the தெரியும் same spirit that was with him அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் is going to come and fill all the believers. எல்லா விசுவாசிகளையும் வந்து நிரப்ப போகிறது என்று And we are அறிந்திருக்கிறார். going to be filled with the unlimited potential of God. நாம் தேவனுடைய மகத்துவமான வல்லமையினால நிரப்பப்பட போகிறோம் என்று அறிந்திருக்கிறார். There is no limit in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு எந்த அளவும் கிடையாது. Electricity has a limit. கரண்ட்க்கு ஒரு லிமிட் இருக்கிறது. Every computer has a limit. எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. Every wisdom has a limit. எல்லா ஞானத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. But the wisdom of the Holy Spirit is unlimited. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் ஞானமானது மிகவும் வல்லமையாக மகத்துவம் உள்ளதாய் So இருக்கிறது. never question the power of God. தேவனுடைய வல்லமையை ஒருபோதும் நாம் கேள்வி கேட்க கூடாது. You see, Abraham and Sarah, ஆபிரகாம் சாரா they got the promise from God. தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை When பெற்றுக்கொள்கிறார்கள். he was 75, the Lord appeared and said, I will give you children. 75 வயது இருக்கும் பொழுது அவர் காட்சியளித்து நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். We read that in Genesis chapter 17 verse 1. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கலாம். But the Lord appears again ஆனா ஆண்டவர் திரும்பமாக காட்சியளித்து சொல்லுகிறார். and says, அவர் சொல்லுகிறார், I am going to give you children. நான் உனக்கு பிள்ளைகளை தரப்போகிறேன். But now ஆனா இப்பொழுது his age is 99. அவருடைய வயது 99 வயதாய் இருக்கிறது. In Genesis 12 he was 75. ஆதியாகமம் 12 அவர் 75 வயது உள்ளவர். In Genesis 17 he is 99. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 99 வயது ஆகிவிட்டது. While he was getting this download, இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்த பொழுது his wife starts laughing. அவருடைய மனைவி அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். How is it possible? எப்படி இதெல்லாம் கூடும்? How is it possible? எப்படி இது சாத்தியம்? You know what God did? ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? God changed the name of Abraham. ஆபிரகாமின் பெயரையே ஆண்டவர் மாத்தி விட்டார். God said, ஆண்டவர் சொன்னார், from now இப்பொழுதிலிருந்து you are no more Abram. ஆபிராம் என்று இனி நீ அழைக்கப்பட மாட்டாய். I am going to change your name into Abraham. நான் உன் பெயரை ஆபிரகாம் என்று மாத்துகிறேன் என்று சொன்னார். What is that ha that was added there? அந்த இடத்துல அந்த ஹா என்கிறதுனா அது என்ன? You need to know. உங்களுக்கு அது தெரிய வேண்டும். What is that ha? ஹா என்றால் என்ன? That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாம். Hallelujah. ஹalleluya. Avram ஆபிராம் became Abraham.
Abraham. ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டார். That ha, அந்த ஹா, the breath of God. அது தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது. You cannot say ha without releasing the breath. அந்த சுவாசத்தை நீங்கள் வெளியே கொண்டு வராமல் நீங்க ஹா என்று சொல்ல முடியாது. Lord released the breath, the Holy Spirit into Abraham's life. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற சுவாசத்தை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தார். The limited body of Abraham started reproducing. ஆபிரகாமின் சரீரம் ஒரு குறைவுள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் அந்த சுவாசம் உள்ளே வந்த உடனே அது உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. The barren womb of Sarah, when she became Sarah, started conceiving the baby. அந்த மலட்டு, சாராவின் மலட்டு கர்ப்பமானது சாராள் என்று மாற்றப்படும் பொழுது அந்த குழந்தை உருவாக ஆரம்பித்தது. I know the season of your barrenness is going to be over today. உங்க வெறுமையின் காலம் இன்னைக்கு மாற போகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். Corona might have emptied you. கொரோனா உங்களை காலியாக்கி இருக்கலாம். Probably you are barren in your இல்லனா finance. உங்கள் பண காரியத்தில் வெறுமையாய் காணப்படலாம். In your womb you are barren. உங்கள் கர்ப்பத்தில் நீங்கள் அது In ஒரு your மலட்டாய் இருக்கலாம். prosperity you are barren. உங்கள் செழிப்புல நீங்க ஒரு வெறுமையாக இருக்கலாம். In your finance you are barren. உங்கள் பண பொருளாதாரத்தில் நீங்கள் வெறுமையை காணலாம். Your house is barren. உங்க வீடு வெறுமையாய் காணப்படலாம். But the Lord wants to prophesy. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறார். I will put my spirit in you. நான் எனக்குள்ள என் ஆவியை உனக்குள் ஊதுகிறேன். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாம். Hallelujah. 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 1 Corinthians 6:14 says, God raised Jesus. தேவன் கர்த்தனை எழுப்பினாரே, He will raise us with the same spirit. நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். The same spirit that rested in the body of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள தங்கி இருந்த அதே ஆவி. 2 Corinthians chapter 4 verse 14. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் The வசனத்தில் same spirit that raised Jesus கர்த்தனாகிய இயேசுவை எழுப்பினவர் will raise us through Jesus Christ. எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி. Hallelujah. 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 I want to prophesy to somebody who is watching me. என்னை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் இப்பொழுது. Don't limit the size of God. தேவனை நீங்கள் அளவுக்குள் கொண்டு வந்து விடாதீர்கள். Don't put God inside a box. ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்கள் ஆண்டவரை போட்டு விடாதீர்கள். Our God is an outside of the box, thinker and doer. நாம் தேவன் அந்த பாக்ஸ்க்கு மேல வெளியே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாக்ஸ்க்கு உள்ள இருந்து செயல்படுறவர் இல்ல, அவர் லிமிட்லெஸ் பவர். அவர் எல்லைகளை வரம்புகளை தாண்டி out of the box, thinker and doer. He's a God who does out of the box. Psalm 78 சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 41-42. 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். Psalm 78 41 42. Again and again they tempted God and limited the Holy One of Israel. They did not remember his power, the day when he redeemed them from the enemy. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். What is this that they were testing God? எந்த காரியத்தில் தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? Listen, 10 plagues God allowed in Egypt. எகிப்தில் 10 வாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். And the people of Israel lived in Goshen. They saw the power of the Holy Spirit at work. இஸ்ரவேல் ஜனங்கள் கோஷேனில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அவர்கள் அந்த இடத்துல பார்த்தார்கள். They saw the miracles. அந்த அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். In Egypt the Lord showed them signs and wonders. எகிப்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் காண்பித்தார். But now in the wilderness, ஆனா இப்பொழுது வனாந்தரத்தில் they are crying for bread. இப்போ அப்பத்திற்காக அழுது கொண்டு They இருக்கிறார்கள். are crying for meat. அவர்கள் இறைச்சிக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். God got angry. ஆண்டவருக்கு மிகவும் கோபம் உண்டது. He looked at Moses and said, மோசேவை பார்த்து சொல்லுகிறார், is my hand short of salvation? என் கை குறுகி போய் இருக்கிறதா? Do you think I cannot do this? என்னால இதை செய்ய முடியாது என்று நினைக்கிறியா? Why are the people crying? ஏன் ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள்? Why are they limiting my power? ஏன் என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். When you don't trust the Lord, நீங்கள் தேவனை விசுவாசியாமல் இருக்கும் பொழுது, when you don't trust the promises of God, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காமல் இருக்கும் you பொழுது, are ignoring the promises of God, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஒதுக்கி and you வைக்கிறீர்கள். are bringing shame to the Lord who called you in the first place.
முதலாவதாக உங்கள் அழைத்த தேவனுக்கு நீங்கள் வெட்கத்தை கொண்டு வருகிறீர்கள். It is when you cry for a miracle, நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் அழும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிதான், எனக்கு ஒண்ணும் நடக்காது. Lord, my life is like this, I will not receive anything, Lord. எனக்கு இதாவும் அதாவும் சொன்னீங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. You said this will happen and that will happen and nothing has happened, Lord. நாம் பேசாம செத்து போறோம். Let me die, Lord. எதுக்காக எங்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தீங்க? Why did you bring me out of Egypt, Lord? எனக்கு ஏன் ரட்சிப்பு? Why I need the salvation? Do you think God cannot handle your problems? உங்கள் பிரச்சனைகளை தேவனால் கையாள முடியாது என்று நினைக்கிறீர்களா? Do you think God cannot solve your financial problems? உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை தேவன் ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியாது என்று நினைக்கிறீர்களா? Never cry before God for miracles. அற்புதங்களுக்காக தேவனுக்கு முன்பாக அழாதிருங்கள். Delay is not denial. தாமதம் தடை அல்ல. Hallelujah. Hallelujah. I'll say that again. நான் திரும்பவுமாக அதை சொல்லுகிறேன். Delay is not denial. தாமதம் தடை அல்ல. Corona could have delayed your promise. கொரோனா ஒருவேளை உங்கள் வாக்குத்தத்தங்களை டிலே செய்திருக்கலாம். But it is not a denial. ஆனா அதை தடை செய்ய முடியாது. It is the way of the Lord to open supernatural blessing for you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக அமைகிறது. Psalm 78:41-42 says, சங்கீதம் 78 41 42 இப்படியாக சொல்லுகிறது. They forgot. அவர்கள் மறந்து விட்டார்கள். Many of us have the habit. பல பேருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. We forget the size of God. நாம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று மறந்து விடுகிறோம். Can I illustrate how we forget the power and the magnitude, the glory of God? தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் மகிமையையும் எப்படி மனிதர்கள் மறக்கிறார்கள் என்று நான் சொல்லட்டுமா? A boy asked his father, ஒரு பையன் எப்படியாக அவன் தகப்பனிடத்தில் கேட்டான், What's the size of God, Daddy? டாடி, ஆண்டவரோட சைஸ் என்ன? The father looked at the sky, அப்பா அந்த வானத்தை பார்த்தாராம், saw an airplane, ஒரு விமானம் போய் கொண்டிருந்ததாம். asked the son, அந்த மகனை பார்த்து கேட்டாராம், What is the size of the plane? இந்த விமானத்தோட அளவு என்ன என்று. The boy looked at the sky, அந்த பையன் வானத்தையே நல்லா பார்த்தானா. saw the plane flying at a very high distance. அந்த விமானம் ஒரு மிகவும் உயரமான ஒரு அளவுல பறந்து கொண்டிருந்தது. He said, It's very small, Daddy. நான் சொன்னா, டாடி ரொம்ப சின்னதாக தெரிகிறது. I can barely see it. என்னால சரியா பார்க்க கூட முடியல. So the father took him to the airport. அப்பா விமான நிலையத்துக்கு கொண்டு போனாராம். As they approached the jumbo jet, அந்த ஜம்போ ஜெட்டை பார்க்க அவர்கள் போகும் பொழுது, he asked the boy, அந்த பையனை பார்த்து கேட்டாராம், near the door, அந்த வாசல் கிட்ட நின்னு கேட்டாராம், Son, what is the size of the plane now? மகனே, இப்ப நல்லா பாரு, இந்த விமானத்தோட அளவு என்ன என்று சொல். Daddy, it is so big. டாடி, பெருசா இருக்கிறது. It almost looks like a football field for me. எனக்கு ஒரு பெரிய ஒரு கால்பந்து விளையாட்டு மையம் போல எனக்கு தெரிகிறது. The dad said, அப்பா சொன்னாரா, That is how God is. அப்படிதான் ஆண்டவரும் இருக்கிறார். The closer you are with him, நீ எவ்வளவு நெருக்கமாக தேவனோடு இருக்கிறாயோ, the greater you will see him in your life. உன் வாழ்க்கையில அவர் மகத்துவம் உள்ளவர் என்கிறதை நீ காண முடியும் என்றார். The further you are from God, நீ தேவனை விட்டு நீ தூர போகும் பொழுது, the smaller you will look at his power. அவருடைய வல்லமையை மிகவும் குறுகினதாக மட்டுப்படுத்தி நீ பார்க்க கூடும். The closer you are with God, நீ தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது, how does a man become close with God? ஒரு மனிதன் எப்படி தேவனோட நெருங்கி வாழ்வது? How does he know the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? By reading the scriptures which were inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை படிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். By praying not ordinary language but being filled with the language of the Holy Spirit. நாம் ஜெபிக்கலாம், சாதாரணமான ஜெபம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்ட அந்த பாஷையில நாம் ஜெபிக்கும்போது அந்த வல்லமையை அறிந்து கொள்ள முடியும். Somebody lift your hands and shout amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று You சொல்லலாம். have a precious gift inside you. உங்களுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, this corona has turned the world upside down. இந்த கொரோனா
கொரோனா உலகத்தை தலைகீழாக மாற்றி விட்டிருக்கிறது. But amidst the disappointments, ஆனா எல்லா இந்த சோர்வுகளின் மத்தியில் there is an appointment for the church. சபைக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் காத்து கொண்டிருக்கிறது. That is to display the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை வெளியரங்கமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. This is the greatest opportunity for the church. இது சபைக்கு கொடுக்கப்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Every other form of worship was closed. எல்லா ஆராதனைகளும் நிறுத்தப்பட்டு இருந்தது. But for God's children, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு building was closed. கட்டடங்கள் மூடப்பட்டிருக்கலாம். But the church was open. ஆனா சபை திறந்து காணப்பட்டது. We all are worshiping God. நாம் எல்லாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். I need to emphasize this to you. இந்த காரியத்தை நான் உறுதியாக சொல்ல வேண்டும். We can do all things through Christ who strengthens us. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். Paul says in Philippians 4:13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். He keeps repeating the emphasis about the Holy Spirit and Jesus. பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The epistles emphasize the need for the Holy Spirit. இந்த கடிதங்களில் அவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்தை குறித்து பேசுகிறார். Ephesians 3:20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் is a classic promise about the limitless power of the Holy Spirit. அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்ததான ஒரு மிகவும் முக்கியமான அழகான வார்த்தையாக இருக்கிறது. Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. What is that power that is operating in us? நமக்குள் செயல்படுகிற வல்லமை என்ன? The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையானது He is able to do exceedingly abundantly over and above everything we think or prayed. அவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான கிரியைகளை நமக்குள் இருந்து செய்ய வல்லமை உடையவர். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாம். Amen. Amen. You are crying for one son. நீங்க ஒரு மகனுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க. God will give you a double portion anointing. ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தேவன் தரப்போகிறார். You will have a twins born to you. உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கப்பட போகிறது. Receive it in Jesus' உங்கள் name. அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. God is going to cancel your debts. எல்லா கடன்களையும் தேவன் ரத்து செய்ய போகிறார். You are praying நீங்கள் இப்படியாக ஜெபித்துக் for a கொண்டிருக்கிறீர்கள். loan. ஒரு லோனுக்காக நீங்க But God says no loan. ஆனா ஆண்டவர் சொல்றார் இல்ல லோனே கிடையாது. Supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில். When the Israelites cried in the wilderness, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுத பொழுது God sent a wind. ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாமா? The Bible says it was an easterly wind. அது ஒரு கிழக்கத்தி காற்று என்று சொல்லப்படுகிறது. And the wind brought the quails. அந்த காற்றானது காடைகளை கொண்டு வந்ததாம். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாமா? How many quails? எத்தனை காடைகளா? Not one quail. காடை அல்ல. Not two quails. ரெண்டு காடை அல்ல. Not one kuda of quails. ஒரு கூடையான காடையும் அல்ல. They saw that from the ground, இந்த நிலத்திலிருந்து அவர்கள் பார்த்தார்களாம் 2 feet high. 2 முழ உயரம். Can you imagine? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 feet high. 2 முழ உயரம்னா எவ்வளவு பெருசு இருக்கும்? Filled with quails. முழுமையாக காடைகளால் நிரப்பப்பட்டு காணப்பட்டது. Around the house. அவங்க வீட்டை சுத்தி 1 day of traveling. ஒரு நாள் பயண தூரம். This side 1 day. இந்த பக்கம் ஒரு நாள். This side 1 day. அந்த பக்கம் ஒரு நாள். That means 2 days distance of quails. 2 நாள் பிரயாண தூரம் முழுவதுமாக இந்த காடைகள் நிரப்பப்பட்டு காணப்பட்டதாம். Close to 30 lakhs people. 30 லட்சம் ஜனங்கள். I'm just calculating 30 lakhs people. கொஞ்சம் நான் இத கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன். 30 லட்சம் ஜனங்கள். For them in the wilderness. வனாந்தரத்தில் அவர்களுக்கு. That side 1 day's travel full of quails. This side 2 days traveling level quails. அந்த பக்கம் ஒரு நாள் தூரம், இந்த பக்கம் ஒரு நாள், 2 நாள்
பயணம் தூரம் உள்ள அந்த அந்த இடத்துல முழுமையான காடைகள் நிரப்பப்பட்டு காணப்பட்டது. Never test the power of God. தேவனுடைய வல்லமையை ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள். Never challenge God. தேவனை ஒருபோதும் அவருக்கு சவால் விடாதீர்கள். Somebody lift your hands and say amen. ஆமென் என்று சொல்லலாமா? The problem with challenging God is தேவனை நாம் சவால் விடும் பொழுது He will give you the blessing. அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. And then you will also face the consequences. ஆனா நீங்கள் அதற்கு பின்பாக வேதனையும் அனுபவிப்பீர்கள். Rather like Paul, we will say, பவுலை போல நாம் இப்படியாக சொல்லலாம், all things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும் என்று. Through Christ I can do all things. கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னால எல்லாம் செய்ய How முடியும் many என்று of you சொல்லலாம். believe that? Say amen. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லலாம். Jabez believed God. யாபேசு தேவனை விசுவாசித்தார். He made an audacious prayer. அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். First Chronicles 1 நாளாகமம் chapter 4 4ஆம் அதிகாரம் verse 9 to 10. வசனங்கள் 9 10. He was a honorable man among his brethren. அவங்க சகோதரர்கள் மத்தியில மிகவும் ஒரு உயர்ந்த மனிதனாக But he காணப்படுகிறார். was also a man of sorrows. அவர் பயங்கர துக்கம் நிறைந்தவராகவும் His காணப்படுகிறார். mom named him Jabez because he was born in sorrow. அவங்க தாய் இப்படியாக யாபேஸ் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால் துக்கத்தில் உருவானது நிமித்தம் அந்த பெயரை சூட்டினார்களாம். Don't name your children in flesh. தயவு செய்து மாம்சத்துல உங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்காதீங்க. Don't give a permanent name for a temporary problem. ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு பெயரை வைத்து விடாதீர்கள். Don't think about dying. நீ மரிக்க வேண்டும் என்று நீ யோசிக்காதே. Don't try to attempt suicide. நீ தற்கொலை பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டாம். For a temporary problem, ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு don't take a permanent decision. நிரந்தரமான ஒரு தீர்வை நீ எடுத்து விட வேண்டாம். Mother of Jabez, யாபேசின் தாய், because she had the delivery pain, அந்த பிள்ளை பேரு வலியின் நிமித்தம், the sorrows of her life, அவள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் she எல்லாவற்றையும் named his son like that. மகனை அப்படியாக அந்த மகனுக்கு ஒரு பேரை சூட்டினார். But this Jabez believed that ஆனா இந்த யாபேஸ் அவர் my விசுவாசித்தார். God is a limitless God. என் தேவன் தடையில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார். My God is a limitless God. என் தேவன் அளவில்லாத வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். And he prayed this prayer. இப்படியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Oh, that you would bless me ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்து and expand my territories, என் எல்லையை பெரிதாக்கி, that your hand will be upon me உமது கரம் என்னோடு இருந்து and safeguard me from harm. தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு Safeguard me. அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். Hallelujah. ஹல்லேலூயா. Whatever he prayed, எதெல்லாம் அவர் ஜெபித்தார், God gave it to him. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்கு அவன் கொடுத்தார். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. Whatever he prayed, God granted it வசனம் for him. சொல்லுகிறது. The word of God says that Expansion of territory. எல்லா எல்லைகளும் விரிவாக்கப்பட்டதா. He prayed for expansion of territories. அவர் எல்லைகளின் விரிவாக்கத்துக்காக ஜெபித்தார். தேவன் அதே போல அதை செய்தார். Somebody here, யாரோ இந்த இடத்துல பார்த்து your ministry is going to expand. உங்கள் ஊழியங்கள் விரிவடைய போகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாமா? Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், when I enter your life, நான் உன் வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது I will take your songs across the nations. உன் பாடல்களை உலகம் முழுவதுமாக எடுத்து செல்லுவேன் என்று Sir, I am சொன்னார். an ordinary pastor. நான் ஒரு சாதாரண I போதகர். come from a middle class நான் family. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வருகிறவர். I have never traveled in an aeroplane in my small childhood. நான் சிறு பிராயத்தில் நான் விமானத்தில் ஒருபோதும் பயணம் செய்ததே But the கிடையாது. Holy Spirit promised me, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வாக்கு I am a பண்ணியிருந்தார். limitless God. நான் ஒரு அளவில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறேன். I am a limitless God. நான் ஒரு அளவில்லாத ஒரு வல்லமையுடைய தேவனாய் When I was இருக்கிறேன். 26, நான் 26 வயது இருக்கும் I பொழுது prayed to God, நான் தேவனிடத்தில் நான் give ஜெபித்தேன். me one opportunity to travel on the plane. ஆண்டவரே இந்த விமானத்துல போவதற்கு எனக்கு ஒரு விசை எனக்கு வாய்ப்பு தாரும். That was my prayer then. அப்பொழுது என் ஜெபம் அதாக இருந்தது. But the Holy Spirit told me, ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், there will come a time ஒரு டைம் வரும், you will cry and say, நீ என்கிட்ட அழுது நீ இப்படியாக சொல்ல please போகிறாய், get me off the plane. தயவு செய்து பிளேன்ல இருந்து கீழே இறக்கி I am விடுங்க. tired of traveling in ஐயோ planes. இந்த விமானத்துல பயணம் செய்து செய்து நான் மிகவும் களைத்து விட்டேன். I am so grateful to நான் God. தேவனுக்கு மிகவும் நன்றி It செலுத்துகிறேன். came true in my life. அது என் வாழ்க்கையில் உண்மையானது. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Jabez asked for expansion of territory. யாபேசு எல்லைகளின் விரிவாக்கத்தை அவர் கேட்டு I am ஜெபித்தார். asking you, நான் உங்களை கேட்கிறேன், do you have the
the guts to ask for expansion of territories? தேவனிடத்தில் இப்படியாக சவால் விட்டு கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? Are you ready for a limitless authority over great mandates? பெரிய பெரிய காரியங்களுக்காக உங்களுக்கு இந்த அளவில்லாத அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சவால் எடுக்கிறீர்களா? Psalm 2 and verse 8. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Psalm 2:8 says, சங்கீதம் 2:8 இப்படியாக சொல்லுகிறது. Ask of me and I will give you the nations as an inheritance. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். I want to prophesy to somebody today. யாரோ ஒருவருக்கு இப்பொழுது நான் தீர்க்கதரிசனம் You are living in a rented place. நீங்க ஒரு வாடகை இடத்துல இருக்கிறீர்கள். God says, I am going to give you your own place. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொந்த இடத்தை நான் தர போகிறேன். For I am a limitless God. நான் ஒரு அளவில்லாத வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். I will give you own inheritance. சொந்த ஆசீர்வாதமான இடத்தை நான் தர போகிறேன். But can you ask the nations? ஆனா தேசங்களை உன்னால கேட்க முடியுமா? Can you ask the nations? தேசங்களை நீ கேட்க முடியுமா? I want to ask the Lord for nations. நான் தேசங்களுக்காக தேவனிடத்தில் கேட்க போகிறேன். I don't want to be restricted. நான் ஒரு வரையறைக்குள்ள இருக்க நான் விரும்பவில்லை. I know the Holy Spirit can use me in Brazil. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் என்னை பிரேசில் தேசத்துல பயன்படுத்த முடியும். South Africa. சவுத் ஆப்பிரிக்கால பயன்படுத்த முடியும். Philippines. பிலிப்பைன்ஸ்ல. God prophesies to you. கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். I am going to expand your territory. நான் உன் எல்லைகளை விரிவடைய செய்ய போகிறேன். I am a limitless God. நான் ஒரு அளவில்லாத வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். Physical boundaries are going to be multiplied. நாம் சரீர பிரகாரமாக பார்க்கிற எல்லைகள் எல்லாம் விரிவாக்கம் அடைய போகிறது. In Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். This is what is the limitless power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத வல்லமையை குறிக்கிறது. But you will receive power when the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. And listen to what happens then. எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. You will be my witnesses in Jerusalem, எருசலேமிலும், Judea, யூதேயாவிலும், சமாரியாவிலும், to the ends of the earth. பூமியின் கடைசி அந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Somebody lift your hands and shout a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? God says to the ends of the earth. கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும். That's the limitless anointing of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத வல்லமையும் அபிஷேகமும். When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, you will start operating in signs and wonders. நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். Acts 10:38 says, அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக சொல்லுகிறது. When the Lord filled Jesus Christ with the Holy Spirit power, இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால தேவன் நிரப்பின பொழுது, he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராயும் And he delivered people from the oppression of the devil. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். He went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He went about healing people. ஜனங்களை சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்தார். My dear brother, என் அன்பான சகோதரரே, you have the power to raise the dead people. செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. You have the power to break witchcraft. எல்லா செய்வனையை உடைக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. Behold, I give you all authority. இதோ நான் எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு தருகிறேன். Trample on serpents and scorpions. சர்ப்பங்களையும் மிதிக்கத்தக்கதான To அதிகாரம். open the eyes of the blind. குருடர்களின் கண்களை திறக்கத்தக்கதாகவும். To cleanse the lepers. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கவும். To raise the dead. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பவும். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. That is the authority that God has given us. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரமாய் இருக்கிறது. No capitation for it. அதுக்கு எந்த பணமும் முதலீடும் நீங்கள் செய்ய தேவையில்லை. Matthew chapter 10 verse 8. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், freely you have received. இலவசமாய் பெற்றீர்கள். Freely give to people. இலவசமாய் கொடுங்கள். Miracles are yours. அற்புதங்கள் உங்களுடையதாய் இருக்கிறது. Holy Spirit empowerment is yours. பரிசுத்த ஆவியானவரின் பலப்படுத்துவது உங்களுடையதாய் இருக்கிறது. Limitless power comes in your life. அளவில்லாத வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருகிறது. After the Pentecost, பெந்தேகோஸ்து நாளன்று Peter goes to the temple. பேதுரு அந்த தேவாலயத்துக்கு போகிறார். And he sees a lame man. அந்த இடத்துல ஒரு முடவனை பார்க்கிறார். He gets closer to him. பக்கத்துல போய் அவர் பார்க்கிறார். The lame person is looking at Peter with the intent of receiving something in money. ஏதாவது ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த நோக்கத்தில் அவனும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான். But Peter says, I'm sorry, gold and silver I have none.
ஆனா பேதுரு சொல்லுகிறார், ஐயோ தயவு செய்து என்கிட்ட பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, but I have something. ஆனா என்கிட்ட ஒண்ணு காணப்படுகிறது. I have the power of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் இருக்கிறது, who was raised by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் Through இருக்கிறது. that power, அந்த வல்லமையின் நிமித்தம் rise and walk. எழுந்து நட. That's it. அவ்வளவுதான். Peter was filled with the Holy Spirit. பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரம்பினவராய் இருந்தார். As he walked by, அவர் நடக்கும் பொழுதே his shadow carried the unlimited power of God. அவர் நிழல் கூட தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் நிரம்பினதாய் They காணப்பட்டதா. put sick people on the beds and laid him as Peter was walking. வியாதியஸ்தர்களை படுக்கையில கிடத்தி இருந்தார்களாம். பேதுரு நடக்கும் பொழுதே அற்புதங்கள் நடந்தது. Acts 5:15 says, அப்போஸ்தலர் 5:15 இப்படியாக சொல்லப்படுகிறது. people got healed by the shadow. அந்த நிழல் பட்டு ஜனங்கள் சுகத்தை How many பெற்றுக்கொண்டார்கள். of you want that power today? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை தேவைப்படுது? I need that power today. அந்த அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு வேண்டும். Lord, the world is suffering with corona. ஆண்டவரே, கொரோனானால இந்த உலகம் வியாதிப்பட்டு கிடக்கிறது. Doctors don't know what to do. மருத்துவர்களுக்கு என்ன செய்வதென்று There is no அறியாதிருக்கிறார்கள். vaccine, Lord. எந்த விதமான வேக்சினும் But கண்டுபிடிக்கப்படவில்லை. right now, ஆனா இப்பொழுது I have the name of Jesus Christ. இயேசு என்கிற நாமம் எனக்கு I have the இருக்கிறது. power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்கு There is இருக்கிறது. no limit to my God. என் தேவனுக்கு எந்த அளவும் எந்த தடையும் கிடையாது. Come on, stand up wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப எழுந்து Demons நிற்கிறீர்கள். are screaming and leaving. இப்பொழுது எல்லா பிசாசுகளும் கதறி கொண்டு I வெளியேறுகிறது. command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன். Every witchcraft be broken. எல்லா செய்வனை கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. Every Chinese black magic against you. உங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா சீன மந்திரங்களும் Everything break in the name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உடைக்கப்படுவதாக. Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, those who are watching this message, யாரெல்லாம் இந்த செய்தியை let them கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, receive the touch of the unlimited, unfathomable power of God. அப்பா அளவில்லாத, அப்பா கிரகிக்க முடியாத பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் தொடுதலை பெற்றுக் கொள்ளுவார்களாக. Right now, இப்பொழுதே even as you are praying, அப்பா நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் the kingdom of God is not the kingdom of words. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, It is the power. அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் It is the காணப்படுகிறது. power of the Holy அது Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாய் காணப்படுகிறது. Right now, இப்பொழுது the same power in Jesus. அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே வல்லமை It is inside us. நமக்குள்ளும் காணப்படுகிறது. And we cry out and say, இப்பொழுது நாங்கள் கதறி அழுது in the சொல்லுகிறோம், name of Jesus, இயேசுவின் நாமத்தில் every sickness be healed. எல்லா வியாதிகளும் குணமடைவதாக. Spinal cord problem, எல்லா முதுகு தண்டு in the பிரச்சனைகள் name of Jesus, இயேசுவின் நாமத்தில் be healed. சுகமடைவதாக. Spondylitis, எல்லா ஸ்பாண்டிலைட்டிஸ் be healed. Just call out the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். More power, அப்பா இன்னும் வல்லமை வேண்டும் more ஆண்டவரே. love, இன்னும் அன்பு வேண்டும் more சுவாமி. of you in my heart, அப்பா Lord. என் இருதயத்துல நீங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும் ஆண்டவரே. Shadadadadadaba, சதுடலதடபா, சந்துடபலதுரபஸ். More love, more power, more of you in my heart. More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my mind, and I will worship you with all of my strength. You are my God. You are my God. You are my Lord. You are my Lord. Jesus. Father, we want to thank you and praise you today. அப்பா,
அப்பா இந்த நாளுக்காக நாங்கள் துதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you for this wonderful word that you have given us, Lord. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வல்லமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். We speak your word upon your children. அப்பா பிள்ளைகள் மேல உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் We ஆண்டவரே. speak the power of the Holy Spirit upon your children, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அவர்கள் மேல் நாங்கள் that they கூறுகிறோம். might be filled with the unlimited potential of the Holy Spirit. அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படும்படியாக. Let the people around your children declare. அப்பா பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர்கள் இப்படியாக பிரகடனம் செய்யட்டும் We have ஆண்டவரே. seen amazing things. நாங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை பார்த்திருக்கிறோம். We have seen remarkable things. அருமையான காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். We want to see sick people healed. வியாதியஸ்தர்கள் குணமடைகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். We want the acts of the apostles to be repeated. அப்போஸ்தல நாட்களில் நடந்த காரியங்கள் திரும்பவுமாக நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். Great miracles happen through the hands of apostles. அப்போஸ்தலர்கள் கைகளினால விசேஷித்த அற்புதங்களை செய்தீரே We pray for the same power, Lord. அதே வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் We ஆண்டவரே. pray for the same commissioning that you have given us. அப்பா அதே விதமான அபிஷேகத்தை எங்கள் மேல் வைக்கும்படியாக நாங்கள் The ஜெபிக்கிறோம். dunamis power of God. தேவனுடைய டுனாமிஸ் வல்லமையானது Let it manifest in our life. எங்கள் வாழ்க்கையில அது வெளியரங்கமாவதாக. We claim the unlimited power of the Holy Spirit. அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாங்கள் We பிரகடனப்படுத்துகிறோம். believe we are empowered for success. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஒரு ஜெயத்திற்காக நீங்கள் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர்கள். We are empowered for great victories. அப்பா பெரிய பெரிய ஜெயங்களுக்காக எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக And we believe today நாங்கள் இன்றைக்கு you விசுவாசி have done a miracle in our lives. எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறீர்கள். Thank you for your wonderful presence. அருமையான தேவ பிரசன்னத்திற்காக நன்றி. We thank you that and we pray that this presence will continue in our lives. அப்பா நாங்கள் இந்த தேவ பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து எங்களோட கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே we call upon you today. அப்பா இன்றைக்கு உங்களை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். We pray and bless each and everyone who is watching, அப்பா யார் யாரெல்லாம் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் that they will ஆசீர்வதி. receive a miracle இன்றைக்கு அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக in the bodies, சரீரங்களில், in their families, குடும்பங்களில், in their job, வேலைகளில், in the business, பிசினஸில், finance, பொருளாதாரத்தில், in their spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கை, in their ministry, ஊழியத்தில், in the church. சபையில் Let there be a Holy Spirit explosion, ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவர் பெருகுகிற அபிஷேகம் வருவதாக. multiplication after அப்பா ஒரு multiplication. பெருக்கம் வருவதாக சுவாமி. Lord, I pray and bless your children to multiply. அப்பா நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாவதாக. Thank you, Holy Spirit, for the word. அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Lord. நன்றி ராஜ். ஆசீர்வதியும். Lord, we bless them, Lord. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் Amen. ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.